காரைக்கால் அம்மையாருக்கு காரைக்கால் அம்மையார் என்ற பெயர் அந்த அம்மா வாழ்ந்த ஊரில் இருந்து வந்ததா இல்லை அந்த அம்மாவால் வந்ததா அப்படின்னு பிடிச்சாலே ஒரு விஷயம் தெரியும். காரைக்கால் அம்மையாருக்கு புனிதவதின்னு பேர். நல்லா புரிஞ்சுங்க, புனிதவதி. நம்மளோட சித்தவேதத்தோட சத்தியத்திலிருந்து தான் பேசுகிறேன், வெளியே போய் பேசவே இல்லை. அப்போது சாமி நமக்கு சொல்கிறது காரணம் காரியம். அந்த அம்மாவோட தாயார் பேர் என்ன தெரியுங்களா? நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் இப்படி கேட்டிங்கன்னா காரைக்கால் அம்மையார் யாருன்னு புரியும். அந்த அம்மா பேர் தர்மவதி. அவர் தந்தையார் பேர் என்ன தெரியுங்களா? தனதத்தன். என்னது? தனதத்தன். தனதத்தத்தோட பொருள் என்ன தெரியுமா? தமிழ் தான் நான் சொன்னது, தனதத்தன். இப்படி யோசிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நம்மளுக்கு ஆன்மீகத்தில் நம்ம எல்லாம் எதெல்லாம் விட்டுட்டோம் தெரியும். ஆமாம், சூப்பர். அதாவது செல்வந்தர், இவரை குபேரன்னு சொல்லலாம். இதில் ஒரு சூட்சும கதை புதஞ்சிருக்கு. இந்த தனதத்தன் தர்மவதிக்கு மகளாய் பிறந்த புனிதவதி யாரை மணக்கிறதுக்காக தயாராக இருக்கிறாங்கன்னா பரமதத்தர். யாரு? பரமதத்தர். 4 வாட்டி சொல்லுங்களேன், பரமதத்தர்னா யாருன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிச்சா? நீ இல்லை பார்த்துக்க. பரமதத்தர் அப்படின்னா பரம்பொருள். சரியா? அந்த அம்மாவோட மாமனார், அதாவது பரமதத்தனோட அப்பா. அதாவது இதெல்லாம் நான் எனக்கு மண்டல எதுவும் வச்சுக்க மாட்டேன், எல்லாமே அப்பாவோட ஞானப்பிதாவோட அருளால் மற்ற அறிவில் தான் நான் பேசிட்டேன். இருந்தாலும் எங்கேயும் ஒரு இடத்துலையும் தப்பாக உளறிடக்கூடாது, இதெல்லாம் சரித்திரம். அதனால் அவங்க பேர் மட்டும் எழுதி எடுத்துன்னு வந்திருக்கேன். மாமனார் பேர் நீதிபதியார். என்னது? நீதிபதியார். நீங்கள் இந்த காரைக்காலமையார் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஏதோ நீதிபதினு பேர் வச்சிருக்கனால அப்படி அப்படியே போயிட்டுருக்கோம். நீதிபதியார். அந்த அம்மாவோட மாமியார் பேர் என்ன தெரியுமா? நீலாம்பிகை. என்ன பேர்? நீலாம்பிகை. நீலாம்பிகைனா யாருன்னு தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கும் கூட இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கவங்க அநேக பேருக்கு தெரியாது. ஆனால் வெள்ளைக்காரன் நீலாம்பிகைனா யாருன்னு தெரிஞ்சிருக்கான், கொண்டாடுறாங்க. அதுக்கு பேர் ப்ளூ பேர்ல். என்னது? ப்ளூ பேர்ல். இயேசு கிறிஸ்துவோட லண்டனில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவோட ஆலயங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 2 கையை வச்சிருப்பார். அவருக்கு பின்னாடி ஒரு உருண்டை இருக்கும். அதை நம்ம பூமி உருண்டைன்னு சொல்லி விட்டுட்டோம். அதை இப்போ போய் நல்லா கவனிச்சு பாருங்க. ப்ளூ கலர் உருண்டை, அதில் அவ்வளோ ஒரு சூட்சமாக இருக்கு. இங்கே யோசிக்கணும். ஏனென்றால் எது அறிவாய் இருக்க வேண்டுமோ அது அறிவாய் இல்லை, அறிந்திருக்கவில்லை என்பதனால் யோகத்தில் நீங்கள் என்னதான் தவத்தில் முட்டி மோதி முக்கி நல்லா 3 மணி நேரம்னா கூட போகிற பாதை எதுன்னு தெரிஞ்சிருந்தும் எந்த கதவை திறக்கணுன்ற அறிவு இல்லைன்னா உங்களுக்கு அந்த கதவு திறக்காது. இதுதான் ஆஸ்க்குன்னு சொல்லுவாங்க. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நீ என்னதான் தவம் பண்ணி இந்த விஷயம்லாம் தெரியாமல் நீ அங்கே போய் அந்த கணவருக்கு இந்த கதை உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிடுது. மாம்பழம் சாப்பிட்றதுனால அந்த அம்மா தொலைச்சிடுறாங்க. அந்த ஐயா கோச்சிக்கிறாரு. உடனே என்ன ஆகுது? இவர் என் மனைவி தெய்வ சக்தி அதிகமாக இருக்குது, அதனால் நான் இந்த அம்மாவோட நான் வாழ முடியாது, அந்த அம்மா எனக்கு தெய்வம் அப்படின்ட்டு விட்டு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணுறாரு, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த தாயோட பேர் உங்ககிட்ட அந்த படத்துலேயும் இருக்காது, வரலாறுலேயும் இருக்காது. அந்த தாய் யாருன்றத 31ஆம் தேதி வந்தீங்கன்னா சொல்கிறேன். இந்த யூடியூப்பில் கூட சொல்ல முடியாது, ஏன்னா இதுதான் சூட்சும ரகசியம். அந்த 2வது மனைவிக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு புனிதவதின்னு பேர் வைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. புனிதவதி இங்கே என்னமா வராங்க? குழந்தையா வராங்க.
அங்கே என்னவா வராங்க? யோக மார்க்கெல்லாம் பண்ணி மலை மேலே ஏறுறாங்க, சிவனை அடைய முடியல, சிவனை வேண்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து தலை கீழே நடந்து போய் கைலாயம் அடைகிறாங்க. கைலாயம்னா என்னன்னு போன விழாவில் சொல்லிட்டேன். அந்த கைலாயத்தில் அதுக்கப்புறம் தெரியாத விஷயம், அந்த அம்மா வந்து எனக்கு என் கணவனை கண்ட இந்த உருவம் வேற யாரும் காணக்கூடாது, ஆதலால் இறைவா எனக்கு பேய் உருவு கொடுத்துரு அப்படின்னு அந்த அம்மா வேண்டுறாங்க. அந்த அம்மா வேண்டல்னா கூட அந்த அம்மா அந்த உருவு தான் அவனுக்கு கிடைக்கும். அதுக்கு காரணம் தான் யோக சூத்திரம். இந்த இப்போ நான் பேசுறது ஞானம், உங்களை படத்தை பார்க்க சொல்றது பக்தி. 31ஆம் தேதி பேச வேண்டியது யோகம். அந்த கதையில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வந்து முதுமையை அடைஞ்சு ஊருக்குள்ளே போய் மக்களை பற்றி சொல்லும் போது அங்கே ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க, ஒரு குறையை தீக்கிறாங்க. அந்த குறை தீக்கிற நபருக்கு வந்து நோய் வந்துடுது, தொழுநோய் வந்துடுது, தீராத நோய். அந்த தொழுநோய்க்கு அந்த படத்தில் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எவ்வளோ அற்புதமான விஷயங்கள் ஐயா. அதில் இங்கே பாருங்கள், சுருளி ஐயா தான் காமெடி ஆக்டரு. அவர் மனோரமாவோட நடக்க போடுற ஒரு சீன்லேயும் யோக தத்துவம் இருக்குயா. அத்தனையும் நான் சித்தவத்திலேருந்து என்னால் எடுத்து சொல்ல முடியும். ஆனால் அதில் காமெடி ஆக்டர்னு சொல்லி சுருளி ஐயாவையும் மனோரமா வச்சுருப்பாங்க. யோக தத்துவத்தில் வரும்போது அவங்க பேர் என்ன தெரியுங்களாங்க? பல்லவன். அந்த அம்மா பேர் பல்லவி. இதெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இதை ஏன் இன்னைக்கு சொல்கிறேன்னா, அறிவு அறிய வேண்டும், அதை நான் புகுத்தக்கூடாது. முயற்சி பண்ணி பாருங்க, முடியலன்னா நம்ம 31ஆம் தேதி பேசிக்கலாம். அப்போ அந்த அம்மா பேர் என்ன அப்படின்னா, அந்த தொழுநோய் வந்தார்ல, அந்த தொழுநோய் வந்தவரோட மனைவி பேர் என்னன்னா சக்தியவதி. என்னது? இப்போ சித்தவதத்துக்கு வந்துருமா? நம்ம சாமி நம்மளோட ஸ்தூல தேகம் எதுலேருந்து வந்திருக்குன்னு சொல்றாரு? நம்மளோட தேகம் எதால் ஆனது? வாயுவால் ஆனது. இந்த இடத்துல நீங்க ஜீவசக்தின்றது போடக்கூடாது, வாயு தான். அது கதாகதம் செய்து சலித்து எடுக்கும் போது தான் ஜீவசக்தி உண்டாகுது. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தான் இந்த புனிதவதியான தாயார் ஏன் பேய் உருவம் பூண்டார் அப்படின்னு அந்த கதை சொல்லுதுன்னு தெரியும். பேய் உருவம் பூண்ட அந்த புனிதவதி மீண்டும் பரமதத்தரின் 2வது மனைவிக்கு ஏன் மகளாக பிறக்க வேண்டும்? அவ்வளோ பெரிய யோக சூத்திரம். அதில் அந்த சக்திவதினா எது? நம்ம உடம்புல எது ஜீவன்? ஜீவசக்தியான வாயு ஜீவன். அந்த ஈஸ்வரனுக்கு மனைவி யாரு? நமது தேகம்தான் சக்தின்னு சாமி சொல்றார். அப்போ அந்த சத்தியவதியோட கணவனுக்கு, கதைக்கு வந்துருங்க, இப்போ அந்த சத்தியவதியோட கணவனுக்கு நோய் உண்டாக காரணம் என்ன அப்படின்னா, சாமி சொல்றாரு, காண்பதும் கேட்பதும் அறிவதும் தான் தொழில். அந்த தொழிலை கர்மம் செய்து கழிக்க வேண்டும். கர்மம் என்றால் அபியாசம். அப்போ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் சேர்ந்தவருக்கு 3 மகன்கள். நல்லா புரிஞ்சிக்க, 3 மகன்கள். அந்த 3 மகன்கள் இப்போ நான் சொன்னல, காண்பதும் கேட்பதும் அறிவதும். அப்போ எந்த குழந்தை அறிவா இருந்தானோ அவன் அவங்க அப்பாவை காப்பாற்றுறான். அறிவா இருக்கிறவன் வந்தான். இந்த சூட்சுமத்தை நீங்கள் கதையாக கேட்கக்கூடாது, எல்லாமே நமக்குள்ள இருக்கணும். அதனால தான் இங்கே ஆத்ம நமஸ்காரம் பண்ணும் போதே என்னுள்ள இருந்து வெளிப்படும் இந்த பிரம்மான்னு சொன்னேன். சித்தவேதம் தான். நான் இங்கே பேசுறதுக்கு காரணமாக இருந்த மனம், அது என் மனம் மட்டும் இல்லை, இங்கே ஏற்படுத்திக்கூடிய மனம். ஆனால் யார் என்ன இருந்தாலும் இங்கே பேசக்கூடிய ஈஸ்வரன் யாருங்க? நான் தான். அதனால தான் நான் என்ற விஷயத்தை சொல்லி இங்கே வந்தேன். மேற்கொண்டு உலகத்தில் நாம் சொல்லுவது போல் உலகம் இயங்கவில்லைன்னு சித்தத்தில் சாமி சொல்றார். இப்போ சொன்ன விஷயம்லாம் உங்களோட அறிவை தூண்டுறதுக்காக சொல்லியிருக்கேன். வாய்ப்பு பிரார்த்தனை பண்ணிக்கங்க.
ஏற்கனவே நான் சொன்ன அட்சராபியாசம் எல்லாமே இதோட இருக்கு. இப்போ இதுக்கும் சித்தவேதத்துக்கும் என்னையா பொறுத்துன்னு கேட்டிங்கன்னா, சித்தவேதத்தில் இருக்க 4 அடியை சொல்லி நான் உரைய முறைக்கிறேன். அத்தியாயம் 2 நம்ம வித்தை வாங்கிறதுக்கு நமக்கு சாமி சொன்ன 3 அத்தியாயம் கண்டிப்பாக படிக்க சொல்லுவாங்க. அதில் இருக்கிற அவ்வளோ சூட்சும ரகசியத்தை வச்சு தான் இங்கே சொல்கிறேன். அத்தியாயம் 2, அதனால்தான் மனதனுடைய இடம் புருவ மத்தியம் என்று சொல்ல காரணம். பேசினவங்கெல்லாம் புருவத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்களா? இப்போ நான் எனக்கு நிறைய நேரம் இருந்துச்சுன்னா அதை பற்றி என்னை பேசும் போதில் 2-3 பேர் சித்த வேதத்திலேருந்து விலகி இருந்தாங்க. சரி, அப்போது புரு என்று சொல்லுவது 2 கண்களுடைய புருவங்கள். நல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க. மற்ற மார்க்கத்தில் 2 ஏதோ சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சித்த வேதத்தை நீங்கள் அனுசரிக்கிறீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது 2 புருவங்களுக்கு மத்தியில் அதனுடைய மத்தியத்திற்கே புருவ மத்தியம் என்று சொல்லுவது. அதுவே ஆகும் மனதினுடைய இருப்பிடம். அந்த இடத்திற்கே இருதயம் என்று பெயர். இருதயம். நான் ஏற்கனவே என்னோட யூடியூப் சேனலில் இருதயம் பற்றி பேசியிருந்தேன். இருதயம் என்றால் இரு உதயம் என்று பேசியிருப்பேன். அதில் ஒரு உதயம்தான் புனிதவதி தாயார், இன்னொரு உதயம்தான் பரமதத்தரோட 2வது மனைவி. இதுதான் சூட்சமம். இந்த சூட்சமத்தை படத்தில் எடுத்தவங்களுக்கு தெரிஞ்சுதான்னு தெரியாது. ஆனால் யோகம் பழகிறவங்களுக்கு, சித்த வேதம் பழகிறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். மற்ற மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பேர் தெரியாது. நம்ம மார்க்கத்தில் இருந்தாலும் இப்போ அதை நான் பேரை சொல்லுவேன். ஆனால் யாரெல்லாம் இடக்கலை வடக்கலைன்னு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களோ அதை தான் நினச்சிட்டு இருப்பீங்க. அது இல்லடா நாம் சொல்ல வருதுன்னு சொல்லி நம்ம சாமி சொல்லியிருக்கிறார். நான் இன்னொரு விஷயம், அவ்விதமே நம் உள்ளிலும் சூரியன் இருக்கிறது. அந்த சூரியனுக்கே பிராணன் என்று பெயர். சூரியனாய் அக்னி சொரூபமாய் பிராணன் இருக்கின்ற இடம் நமக்கு மேல் பக்கமாகிய புருவ மத்தியில் ஆகும். அந்த இடத்திற்கே இருதயம் என்று பேர். அப்போது புருவ மத்தியம் மேலே பாகம் எல்லாமே எனக்கு முன்னாடி இருந்து பேசுனாங்கல்ல, அதோட தொடர்புடையது தான் என்னோட இங்கே நான் பேச வந்தது இருக்குது. ஆனால் நேரமில்லாத காரணத்தால் இத்துடன் என் உரையை முடிக்கிறேன். இதை பற்றி யோக தத்துவத்திரி ஞானத்தில் மேன்மை அடைஞ்சு யோகத்தில் மேன்மை அடைஞ்சிருக்குவேன். தயவு செய்து 31ஆம் தேதி வந்து விழாவையும் சிறப்பித்துட்டு இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கும்படி ஆத்ம நமஸ்காரம் கேட்டு விடைபெறும். ஆத்ம நமஸ்காரம்.